திரைப்படம் எடுப்பது பற்றி சினிமா மேதை அகிரா குரோசாவாவின் குறிப்புகள். அகிரா குரோசாவா இந்த பெயர் உலக சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இன்று வரை இருந்து வருகிறது. குரோசாவாவை தெரியாத உலக சினிமா ரசிகர்கள் எவரும் இருக்க முடியாது. சினிமாவில் அவர் உருவாக்கிய திரைக்கதை பாணியும் சினிமாவை அவர் கையாண்ட விதமும் இன்னும் பல சினிமா இயக்குநர்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. குரோசாவாவை பொதுவாக விஷுவல் ஷேக்ஸ்பியர் என்று அழைப்பதுண்டு. காட்சிகளை வடிவமைப்பதில் அவருக்குள்ள ஈடுபாடும் நுண்ணுணர்வும் உலகின் சிறந்த இலக்கியவாதிகளுடன் ஒப்பிடத்தகுந்தது. திரைப்படத்துறையை தேர்ந்தெடுக்கும் இளைஞர்களுக்காக அகிரா குரோசாவா கூறிய கருத்துக்கள் இன்றளவும் முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. 1. சினிமா என்றால் என்ன? இந்த கேள்விக்கு பதில் தருவது சுலபமன்று. வெகு காலத்திற்கு முன்னர் தனது பேரக்குழந்தையால் எழுதப்பட்டு தனது காலத்தில் மிக முக்கியமான உரைநடை பகுதிகளில் ஒன்றென ஜப்பானிய நாவலாசிரியர் ஷிகா நபோயா ஒரு கட்டுரையை இலக்கிய பத்திரிகையில் வெளியிட்டார். அதன் தலைப்பு எனது நாய். அதன் சாரம்: எனது நாய் ஒரு கரடியை ஒத்திருக்கிறது. அது வலைக்கரடியின் தோற்றமும் கொண்டிருந்தது. அது ஒரு குள்ள நரியையும் ஒத்திருந்தது. இக்கட்டுரை நாயின் விசேஷ குணாதிசயங்களை விலங்கின பிரிவின் அனைத்து மிருகங்களுடன் ஒப்பிட்டிருந்தது. ஆனால் அக்கட்டுரை அது ஒரு நாயாக இருக்கிறபடியால் அது ஒரு நாயை மிக அதிகமாக ஒத்திருக்கிறது என்று முடிக்கப்பட்டிருந்தது. அக்கட்டுரையை படித்தபோது சிரித்து வெடித்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. சினிமா ஏராளமான கலைகளை ஒத்திருக்கிறது. சினிமாவில் இலக்கிய பண்புகள் இருக்கிறதென்றால் அதில் நாடக குணங்களும் இருக்கின்றன. தத்துவ கோணம், ஓவியம், சிற்பம் மற்றும் சங்கீத குணங்களும் அதற்கு உண்டு. ஆனால் சினிமா இறுதியாக சினிமாதான். 2. சினிமா அழகு என்று சொல்லத்தக்க ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அதை திரைப்படத்தில் மட்டுமே வெளிப்பாடு கொள்ளுமாறு செய்ய முடியும். மேலும் அதனுடைய இருப்பு தான் ஒரு திரைப்படத்தை நெகிழ வைக்கும் படைப்பாக்கும். அது சிறப்பாக வெளிப்பட்டிருப்பதை ஒருவர் பார்க்கும் பொழுது அலாதியான ஆழ்ந்த உணர்வினை அனுபவிக்க முடியும். இந்த குணம்தான் மக்களை சினிமாவை நோக்கி இழுக்கிறது என்றும், இந்த குணத்தை அடைய வேண்டித்தான் திரைப்பட கர்த்தாக்கள் தனது படத்தை எடுக்கிறார்கள் என்றும் நான் நம்புகிறேன். வேறு வார்த்தைகளில் கூறினால் சினிமாவின் சாரம் இத்தகைய அழகில்தான் இருப்பதாக நான் நம்புகிறேன். 3. ஒரு திரைப்படத்தை திட்டமிடும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் திரைப்படத்தில் வருவன போன்று என் மனதில் தோன்றும். இவற்றிலிருந்து திடீரென்று ஒன்று முளைத்தெழும். இதை பற்றி கொண்டு விரிவுபடுத்த துவங்குவேன். தயாரிப்பாளர் அல்லது சினிமா கம்பெனி கொடுத்த திட்டத்தை ஒருபோதும் ஏற்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் என்னும் எனது அவாவிலிருந்து மேலெழும்பியவையே எனது படங்களாகும். எந்த ஒரு படத்தின் திட்டமும் ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்ற இந்த தேவையை வேறாக கொண்டதாகும். இந்த வேரை பாதுகாத்து ஒரு மரமாக வளர்ப்பது திரைக்கதையாகும். அந்த மரத்தில் மலர்களும் கனிகளும் தோன்றச் செய்வதுதான் டைரக்ஷன். 4. நடிகர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, ஒளிப்பதிவு, அரங்க நிர்மாணம், இசை, டப்பிங், ஒளிக்கலப்பு ஆகிய பலதரப்பட்ட துறைகளையும் நிர்வகிப்பதே ஒரு இயக்குனரின் வேலையாகும். இவைகள் வெவ்வேறான துறைகள் என்ற போதிலும் நான் அவற்றை தன்னிச்சை கொண்டதாக கருதுவதில்லை. அவை அனைத்துமே டைரக்ஷன் என்னும் தலைப்பின் கீழ் ஒன்றோடொன்று இணைந்து இயங்குவதை பார்க்கிறேன். 5. ஒரு திரைப்பட இயக்குனர் ஏராளமான மனிதர்கள் தன்னை பின்பற்றி பணி செய்யுமாறு தூண்ட வேண்டும். நான் ஒரு இராணுவக்காரன் இல்லை. ஆனால் நீங்கள் திரைப்பட யூனிட்டை இராணுவத்துடன் ஒப்பிட்டால் திரைக்கதை என்பது போர்க்கொடி, அந்த படையின் தலைவன் தான் இயக்குனர். இதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. திரைப்பட தயாரிப்பு தொடங்கிய நொடியில் இருந்து முடிகிற நொடி வரை என்ன நடக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. இயக்குனர் எல்லாவற்றிற்கும் ஈடு கொடுத்து மற்றவர்களை தன் வழி நடத்தி செல்கிற தலைமை பண்பினை கொண்டிருக்க வேண்டும். 6. எடுக்கப்படவிருக்கும் திரைப்படத்தின் காட்சி வரிசைகள் ஏற்கனவே யோசிக்கப்பட்டிருந்தாலும் அதே காட்சி வரிசையில் படமெடுப்பதென்பது சுவாரஸ்யம் இல்லாமல் போகலாம். வியக்கத்தக்க விளைவுகளை உண்டு பண்ணுகிறார் போல் சில விஷயங்கள் எதிர்பாராது நடக்கலாம். அவற்றை சுருதி கெடாது படத்தினுள் சேர்க்க முடிந்தால் படத்தின் முழுமை மிகவும் அற்புதமாக இருக்கும். இது சூளையில் ஒரு பானை சுடுவதை போன்றது.
சாம்பலும் பிற துகள்களும் பானைக்காக உருகி வரும் குழம்பில் விழுந்து நினைத்திராத ஆனால் அழகான தோற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடும். இதுபோன்று திட்டமிடாத சுவாரஸ்யமான விளைவுகள் இயக்குதலின் போது ஏற்படும். இவற்றை சூளை மாற்றங்கள் என்று நான் சொல்வதுண்டு. 7. நல்ல திரைக்கதையை வைத்துக்கொண்டு ஒரு நல்ல இயக்குனர் சிறந்த படத்தை எடுக்க முடியும். அதே திரைக்கதையை வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண இயக்குனர் சுமாரான படத்தை எடுக்க முடியும். ஆனால் மோசமான திரைக்கதையை வைத்துக்கொண்டு நல்ல இயக்குனராலும் ஒரு நல்ல படத்தை உருவாக்க முடியாது. உண்மையான திரைப்பட வெளிப்பாட்டினை பெற கேமராவும் மைக்ரோஃபோனும் நீரையும் நெருப்பையும் கடக்க வேண்டும். இதுதான் சரியான படத்தை உருவாக்குகிறது. திரைக்கதை இதை செய்வதற்கான திறனை கொண்டிருக்க வேண்டும். 8. ஒரு திரைக்கதைக்கான சரியான அமைப்பு ஒரு சிம்பனியின் 3 அல்லது 4 அசைவுகளையும் வேறுபட்ட துணிகளையும் கொண்டிருக்க வேண்டும். அல்லது நோ நாடகத்தின் 3 அமைப்பை ஒருவர் பயன்படுத்தலாம். நோ நாடகத்தின் 3 கூறுகளான ஜோ துவக்கம், ஹா அழிவு மற்றும் கியா விரைவு ஆகியவற்றை முழுதாக கற்றிணர்ந்தால் அதன் ஒழுங்கு உங்கள் படங்களில் தானாகவே வியாபிக்கும். நூதனமான கலையான நோ உலகின் எப்பகுதியிலும் காண முடியாதது. அதனை காப்பியடிக்கும் ஒரு படைப்பை ஒரு உயிரற்ற மலராக எண்ணுகிறேன். ஆனால் சுலபமாக இன்றைய மக்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக திரைக்கதையில் சிம்பனி அமைப்பு இருப்பதாக நினைக்கிறேன். 9. ஒரு திரைப்படத்தை நீங்கள் உண்மையிலேயே உருவாக்க விரும்பினால் முதலில் திரைக்கதை எழுதி பழக வேண்டும். அதற்கு பேப்பர் பென்சில் மட்டுமே போதுமானது. எழுதத்தான் திரைப்படத்தின் வடிவத்தை கற்க முடியும். திரைக்கதை எழுதுவது கடினமான ஒன்றுதான், ஆனால் முடியாத ஒன்றல்ல. முதலில் அதற்கு தேவையானது பொறுமை. அது இன்று படமெடுக்க வரும் பல பேரிடம் இல்லை. ஒரு முறை அந்த காரியத்தை பொறுமையுடன் செய்து முடித்தால் சிக்கல் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்த கதைகளை எழுதலாம். 10. நல்ல திரைக்கதையை எழுத நீங்கள் உலகின் சிறந்த நாவல்கள், நாடகங்கள் ஆகியவற்றை படிக்க வேண்டும். அவை ஏன் மகத்தானவையாக உள்ளன என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். அவற்றை படிக்கும் பொழுது நீங்கள் அடையும் உணர்வு எங்கிருந்து வருகிறது? அதை உருவாக்க எழுத்தாளர் எத்தகைய ஆழமான உணர்வினை கொண்டிருக்க வேண்டும்? கதாபாத்திரங்களையும் நிகழ்ச்சிகளையும் படைக்க எத்தகைய துல்லியமான திறமையை அவர் கொண்டிருக்க வேண்டும்? எல்லா விஷயங்களையும் முற்றாக புரிந்து கொள்கிற அளவுக்கு அவற்றை பயில வேண்டும். அதோடு சிறந்த படங்களையும் பார்க்க வேண்டும். சிறந்த திரைக்கதைகளையும் சிறந்த இயக்குநர்களின் திரைப்பட கொள்கைகளையும் படிக்க வேண்டும். திரைப்பட இயக்குனர் ஆவதுதான் உங்கள் லட்சியம் என்றால் திரைக்கதை எழுதுவதில் நீங்கள் மதிநுட்பம் கொண்டவராக இருத்தல் வேண்டும். 11. படைப்பு என்பது ஞாபகம் என்று யார் கூறினார்கள் என்பது எனக்கு மறந்துவிட்டது. எனது அனுபவங்களும் இன்னும் பிறவும் எனது ஞாபகத்தில் தங்கி படைப்பினை உருவாக்க உதவியுள்ளன. பூஜ்ஜியத்திலிருந்து என்னால் எதையும் ஆரம்பிக்க முடியாது. சிறு வயதிலிருந்தே ஒரு நோட் புத்தகத்தில் எனது வாசக அனுபவங்களை குறித்து வைப்பேன். ஏராளமாக குவிந்து போன இவற்றை திரைக்கதை எழுதும் முன் நான் படிப்பது வழக்கம். எங்கேயோ இவை எனக்கு ஒரு வழி அமைத்து கொடுக்கின்றன. ஓரிரு வசனங்களுக்காக கூட இவற்றிலிருந்து நான் குறிப்புகள் எடுத்துக்கொண்டதுண்டு. எனவே நான் சொல்வது என்னவென்றால், படுக்கையில் படுத்துக்கொண்டு புத்தகத்தை படிக்காதீர்கள். 12. 1940 வாக்கில் இருவரின் துணையுடன் திரைக்கதை எழுதத் துவங்கினேன். அதுவரை நானே தனியாக எழுதினேன். அதனால் யாதொரு சங்கடமும் எனக்கு எழவில்லை. ஆனால் தனியாக அமர்ந்து எழுதும்போது ஏற்படக்கூடிய அபாயம் என்னவெனில், உங்களது ஆய்வு ஒரு மனிதனை பற்றி ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடும். வேறு 2 மனிதர்களுடன் அமர்ந்து எழுதும்போது அவனை பற்றி 3 விதமான கருத்துக்கள் எழுப்பப்பட்டு அவற்றில் நீங்கள் ஒத்துக்கொள்ளாதது குறித்து விவாதிக்க முடியும். மேலும் இயக்குனர் தனக்கு சுலபமாக வரக்கூடிய பாணியில் கதாநாயகனையும் கதையையும் படைத்து விடுவார். ஆனால் 2 பேருடன் சேர்ந்து எழுதும்போது இந்த அபாயத்தை தடுக்க முடியும். 13. சிறந்த திரைக்கதைகள் வெகு குறைவான விவரணைகள் கொண்டிருப்பதை நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டும். விவரமான பகுதிகளுக்கு மேலும் விளக்கங்கள் தருவது ஆபத்தில் போய் முடியும். கதாபாத்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட மனோநிலையை விளக்குவது எளிது. ஆனால் அதனை நுட்பமான செயல்களுடனும் வசனங்களுடனும் விவரிப்பது கடினம். அதே சமயம் அது இயலாத ஒன்றல்ல. பெரும் நாடகங்கள் மட்டுமன்றி நன்கு புனையப்பட்ட துப்பறியும் நாவல் வாசிப்பும் இதனை பெருமளவு கற்றுக் கொடுக்கும். 14. நடிகர்களின் ஒப்பனை அறையில் நான் ஒத்திகைகளை துவக்குகிறேன். முதலில் வசனங்களை திரும்பச் சொல்லுமாறு பணித்து மெல்ல வேலைகளை ஆரம்பிப்பேன். மேக்கப், உடை, அலங்காரம் ஆகியவற்றுடன் தான் இதை துவக்குவேன்.
பிறகு நாங்கள் செட்டில் இதனை திரும்ப நடத்துவோம். ஒத்திகைகள் பூரணமாக செய்யப்படுவதால் படப்பிடிப்பு குறைந்த நேரத்தில் நடந்து முடிந்துவிடும். நடிகர்களை மட்டுமல்ல, கேமரா அசைவுகள், ஒளியமைப்பு மற்றும் மொத்த காட்சிகளின் பகுதிகள் அனைத்தையும் ஒத்திகை பார்க்கிறோம். 15. ஒரு நடிகன் கேமரா பற்றிய தனது சுய உணர்வினை வெளிப்படுத்துவது மிகவும் மோசமானது. கேமரா ஓடட்டும் என்றவுடன் நடிகன் அதிர்ந்து தனது பார்வை கோட்டினை மாற்றிக்கொண்டு செயற்கைத்தனத்தை கொண்டு வந்து விடுகிறான். இந்த சுய உணர்வினை கேமரா காட்டி கொடுத்துவிடும். நான் எப்பொழுதும் சொல்வது இதுதான்: உனக்கு எதிரில் உள்ள நடிகனிடம் பேசு. இது ஒன்றும் மேடை அல்ல. முன்னால் உள்ள ஆடியன்ஸிடம் பேச. கேமராவை பார்க்க தேவையில்லை. ஆனால் கேமரா எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விட்டால் நடிகன் தன்னையும் அறியாது 1/3 பங்கிலிருந்து பாதி வரை அதன் பக்கமாக திரும்பி விடுகிறான். ஆனால் பல கேமராக்கள் செயல்படும் பொழுது அவனால் தன்னை எந்த கேமரா படம் பிடிக்கிறது என்று கண்டுகொள்ள முடியாது. 16. படப்பிடிப்பின் போது இயக்குனரின் பார்வையில் சின்னஞ்சிறு விவரம் கூட தட்டுப்பட வேண்டும். ஆனால் இதன் அர்த்தம் அரங்கத்தை உற்று பார்க்க வேண்டும் என்பதல்ல. கேமராக்கள் சொல்கிற போது நான் நடிகர்களை எப்போதாவது தான் பார்ப்பேன். எனது பார்வையை வேறு எங்கோ நிலைக்க விட்டிருப்பேன். ஏதாவது தவறு நடைபெற்றால் இதன் மூலம் எனக்கு உடனே தெரிந்துவிடும். ஒன்றை கவனிப்பது என்றால் அதையே உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. இடைக்காலத்தில் வாழ்ந்த நாடகாசிரியரும் கொள்கை புனைவாளருமான ஜியாமி இதைத்தான் விலகிய பார்வையுடன் கவனித்தல் என்று கூறினார் என நான் நம்புகிறேன். 17. நடிகர்களின் அசைவுகளை ஜூம் லென்ஸ் வாயிலாக தொடர்வது அநேகரது வழக்கம். ஆனால் நடிகனது நகர்வினை அவனுக்கு இணையான கேமரா வேகத்துடன் நகர்ந்து படம் பிடிப்பதுதான் சரியான முறை. நடிகன் நகரும் பொழுது கேமராவும் நகர வேண்டும். அவன் நிற்கும் பொழுது கேமராவும் அசைவதை நிறுத்திவிட வேண்டும். இந்த முறையை பின்பற்றாவிடில் பார்வையாளர்கள் கேமராவை பற்றி உணரத் துவங்கி விடுவார்கள். 18. ஒரு காட்சியை எடுப்பதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கேமராக்களை நாம் உபயோகிப்பது குறித்து அதிகம் பேசியாகிவிட்டது. இது நான் 7 சாமுராய் படம் எடுக்கும் பொழுது துவங்கியது. கடும் மழை புயலில் கொள்ளையர்கள் குடியானவர்களின் கிராமத்தை தாக்கும் பொழுது என்னதான் நடக்கும் என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியாது போயிற்று. வழக்கமான முறையில் ஒவ்வொரு ஷாட்டாக நான் படம் பிடித்திருந்தேன் என்றால் ஒரே செயல் 2 முறை சற்றும் மாறாது படம் பிடிக்கப்பட்டிராது என்பதற்கு யாதொரு உத்தரவாதமும் இல்லை. எனவே 3 கேமராக்களை ஒரே சமயத்தில் ஓடவிட்டேன். இதன் விளைவு பிரமாதமாக இருக்கவே இதே உத்தியை விறுவிறுப்பு குறைவான சம்பவங்களிலும் பயன்படுத்தினேன். அடுத்ததாக இதை இக்கிமோனோ நோ க்ரோகு என்ற படத்திலும் நான் பயன்படுத்தினேன். த லோயர் டெப்ஸ் படத்தை உருவாக்கிய பொழுது நான் ஒரு ஷாட்டில் ஒரு காட்சி என்கிற முறையை பெரும் அளவு பின்பற்றத் தொடங்கினேன். 19. 3 கேமராக்களை ஒரே சமயத்தில் பயன்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபமன்று. அவற்றை எவ்விதம் நகர்த்துவது என்பதை நிர்ணயிப்பது மிகவும் கடினமான காரியமாகும். எடுத்துக்காட்டாக, ஒரு காட்சியில் வரும் 3 நடிகர்களும் பேசிக்கொண்டும் அசைந்து கொண்டும் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஏபிசி கேமராக்கள் இந்த காட்சியை எடுக்க முயலும் பொழுது முழுமையான காட்சி தொடர்ச்சி கூட பற்றாக்குறையாக இருக்கும். ஒரு சராசரி கேமரா ஆபரேட்டராலும் கேமரா அசைவுகளின் வரைபடத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஜப்பானில் உள்ள ஒளிப்பதிவாளர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நகாய் அசாகசு மற்றும் சைட்டோ டகாவோ இருவரும் தான் என்று நினைக்கிறேன். 3 கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கும் நிலைகள் ஒவ்வொரு ஷாட்டின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மாறுபட்டிருப்பதுடன் நில்லாது இடையிலும் பல்வேறு மாற்றங்களை கொண்டிருக்கும். பொதுவாக நான் ஏ கேமராவை வழக்கமான நிலைகளில் வைத்துவிட்டு பி கேமராவை விரைவான முக்கியமான ஷாட்டுகளுக்கு பயன்படுத்துவேன். சி கேமராவை ஒரு குரில்லா யூனிட்டை போல் பயன்படுத்துவேன். 20. ஒளியை நிர்மாணம் செய்கிற டெக்னீஷியன்களின் பணி மிகவும் படைப்புத்திறன் வாய்ந்ததாகும். உண்மையிலேயே ஒரு திறமையான ஒளி அமைப்பாளர் தனக்கென ஒரு திட்டம் வைத்திருந்தாலும் கூட அதனை கேமராமேன் மற்றும் இயக்குனர் ஆகியோருடன் விவாதிப்பது அவசியமானது. அவருக்கென்று திட்டம் ஏதும் இல்லாத பட்சத்தில் அவருடைய வேலை ஃப்ரேம் முழுவதையும் ஒளிப்படுத்துவது என்பதாக நின்றுவிடும். உதாரணமாக, வண்ணப்படத்திற்காக தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒளி அமைப்பு தவறானது என்று நான் நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் சொல்வது என்னவென்றால், வண்ணங்கள் பலமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒளி அமைப்பு கருப்பு வெள்ளை படத்திற்கு இருப்பதை போல் அமைத்தால்தான் நிழல்கள் பொருத்தமாக வெளிவரும். 21. கேமராவில் இடம்பெறாது போய்விடினும் அரங்கம் மற்றும் அதை சார்ந்த பொருட்களுக்கான அசல் தன்மையை வலியுறுத்துபவன் என்ற குற்றச்சாட்டிற்கு நான் ஆளாகியுள்ளேன். உண்மையில் நான் வேண்டாவிடினும் இதனை எனது குழுவினர் செய்து விடுகின்றனர். முதலாக அசலான தன்மையுடைய அரங்கங்கள் மற்றும் அவற்றிற்கான பொருட்கள் ஆகியவற்றை தனது படங்களில் கோரிய ஜப்பானிய இயக்குனர் மிசேகுசி கெஞ்சி படங்களில் வரும் அரங்கங்கள் உண்மையிலேயே உயர்தரமானவை. அவரிடமிருந்து திரைப்படம் எடுப்பது பற்றி நிறைய கற்றுக்கொண்டேன். அரங்கம் அமைப்பது அதில் மிக முக்கியமானது. அரங்கத்தின் தரம் நடிகரின் நடிப்பு திறனை மிகவும் பாதிக்கிறது.
ஒரு வீட்டின் திட்டம் மற்றும் அறைகளின் அமைப்பு ஆகியன சரியாக அமைந்துவிட்டால் நடிகர்கள் அவற்றில் இயல்பாக நகர்வார்கள். நான் ஒரு நடிகனிடம், இந்த அறை வீட்டின் பிற அறைகளுடன் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று நினைக்காதே என்று கூறினால் அவனால் இயற்கையாக நடிக்க முடியாது. இதன் காரணமாக அரங்கத்தை தத்ரூபமாக உருவாக்கி விடுகிறேன். அது படப்பிடிப்பை கட்டுப்படுத்துகிறது, அசல் தன்மையை உருவாக்கி தருகிறது. 22. ஒரு படத்தை இயக்கத் தொடங்குகிற கணம் முதல் நான் இசை மற்றும் ஒளியமைப்பை பற்றி சிந்திக்க தொடங்கி விடுவேன். எனக்கு எந்த விதமான ஒளி வேண்டும் என்பதை படப்பிடிப்பிற்கு முன்னரே முடிவு செய்து விடுகிறேன். 7 சாமுராய், யோஜிம்போ போன்ற சில படங்களுக்கு ஒவ்வொரு பிரதான கதாபாத்திரம் அல்லது சில குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் ஆகியவற்றிற்காக நான் தனித்தனியாக அடிப்படையான இசையை பயன்படுத்தியது உண்டு. 23. ஹயசாகா ஃபியூமியோ எனது படங்களுக்கு இசை அமைப்பாளராக பணியாற்ற தொடங்கியவுடன் திரை இசை பற்றிய எனது கருத்து மாறிவிட்டது. அதுநாள் வரை திரை இசை பக்கவாதிய இசையாகத்தான் இருந்தது, சோகமான காட்சிக்கு சோகமான இசை என்பதாக. இவ்விதமாகத்தான் பலரும் இசையை அழுத்தமின்றி உபயோகிக்கிறார்கள். ட்ரங்கன் ஏஞ்சல் படத்திலிருந்து முக்கியமான காட்சிகளுக்கு மெல்லிய இசையைத்தான் உபயோகித்துள்ளேன். அப்படத்தில் வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் இசையை பயன்படுத்தியுள்ளேன். ஹயாசாகாவுடன் பணியாற்ற தொடங்கியதிலிருந்து ஒளி பிம்பத்தை ஒத்திசைவாக பயன்படுத்துவதை தவிர்த்து ஒளி பிம்பம் ஆகியவற்றை எதிரும் புதிருமாக யோசிக்க தொடங்கினேன். 24. எடிட்டிங்கிற்கு மிகவும் முக்கியமானது பாரபட்சமற்ற நோக்கு. நீங்கள் எத்தனை சிரமத்திற்கு இடையில் ஒரு ஷாட்டை எடுத்திருப்பினும் அது சுவாரஸ்யமானதாக இல்லாவிட்டால் அதனை பார்வையாளர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். படம் பிடிக்கையில் இருந்த உங்களது உற்சாகம் படத்தில் வரவில்லை என்றால் நீங்கள் அதை வெட்டுகிற அளவிற்கு பாரபட்சமற்று இருக்க வேண்டும். 25. எடிட்டிங் உண்மையிலேயே சுவாரஸ்யமானது. ரஷ் பிரிண்ட்டுகளை பொதுவாக என் குழுவினருக்கு போட்டு காண்பிப்பதில்லை. மாறாக படப்பிடிப்பு முடிந்தவுடன் எடிட்டருடன் சேர்ந்து 3 மணி நேரமாவது ரஷ் காட்சிகளை தொகுப்பேன். பின்னரே அவற்றை அவர்களுக்கு காட்டுவேன். அவர்களது உற்சாகத்தை தூண்ட தொகுக்கப்பட்ட காட்சிகளை காட்டுவது அவசியம். சில நேரங்களில் ஒரு காட்சியை எடுக்க ஏன் 10 நாட்கள் ஆயின மற்றும் என்ன படம் பிடிக்கப்படுகிறது என்பவையெல்லாம் அவர்களுக்கு புரியாது. தொகுக்கப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது அவர்களது உழைப்பின் பயனை உணர்ந்து மீண்டும் உற்சாகம் கொள்வார்கள். இவ்வாறு எடிட் செய்யப்படுவதனால் படப்பிடிப்பு முடிகிற தருவாயில் நான் நேர்த்தியான தொகுப்பை மட்டுமே செய்ய வேண்டியிருக்கும். பல ஆண்டுகளாக நான் சாதித்ததை இளைஞர்களுக்கு ஏன் அளிப்பதில்லை என்று என்னிடம் கேட்பதுண்டு. உண்மையில் நான் அவ்வாறு செய்ய மிகவும் விரும்புகிறேன். என்னிடம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றியவர்களில் 99% பேர் இயக்குநர்களாகிவிட்டார்கள். ஆனால் அவர்களில் எவரும் மிக முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு சிரமப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. அகிரா குரோசாவின் கருத்துக்கள் சம்திங் லைக் அன் ஆட்டோபயோகிராஃபி என்ற நூலிலிருந்து தொகுக்கப்பட்டுள்ளது.